ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வென்ஸ்டேவை தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது எபிசோட் நம்பர் 4. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் 1, 2, 3 லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து அப்படியே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல அவுட்ரீச் டேக்காக நெவர்மோர்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜெரிகோ சிட்டிக்குள்ள வராங்க. இந்த கிராக்ஸோனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வென்ஸ்டே வாண்டடாவே பில்கிரம் வாண்டுக்குள்ள இருக்கிற மீட்டிங் ஹவுஸுக்கு போறா. அண்ட் அந்த மீட்டிங் ஹவுஸ்ல அவளோட விஷன்ல வந்த பொண்ணோட போட்டோ இருக்கு, அவ கையில ஒரு புக் இருக்கு. இதே மீட்டிங் ஹவுஸ்ல அந்த புக்கோட ஃபேக்கான காப்பி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம போன மாசம் தான் அந்த புக்கோட உண்மையான காப்பி திருடப்பட்டிருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிறா. சோ உண்மையான மீட்டிங் ஹவுஸ்க்குள்ள போனா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு டைலர் கிட்ட அது எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு தனியாவே அங்க போறா. இத ஜேவியர் நோட் பண்றான். அவ கெஸ் பண்ண மாதிரியே அந்த இடத்துல 400 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அந்த சம்பவம் அப்படியே அவளோட விஷன்ல தெரியுது. அதை பார்த்து வென்ஸ்டேவே ஷாக் ஆயிட்டா. அது மட்டும் இல்ல, வென்ஸ்டே அந்த கிராக்ஸோன் மறுபடியும் வந்துட்டான், அவன் நம்மள கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு கூடி ஆடம்ஸ் எச்சரிக்கிறா. சரி, அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா காட்டுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் வென்ஸ்டே வந்து பார்த்துட்டு அது பயந்து ஓடிட்டு இருக்கு. ஓ, நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு வென்ஸ்டே அதை பின்தொடர்ந்து ஓடுறப்போ ஒரு கட்டத்துல அந்த மிருகத்தோட காலடி தடம் அப்படியே மனுஷனோட காலடி தடமா மாறுது. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மனுஷன் வென்ஸ்டே புரிஞ்சுக்கிறா. அந்த சமயத்துலதான் அங்க ஜேவியர் வரான். வென்ஸ்டே, இந்த காட்டுக்குள்ள எந்த மான்ஸ்டரும் கிடையாது, நீ தேவையில்லாம உன் நேரத்தை வீணாக்காத, உனக்கு வர விஷன்லாம் உண்மை இல்ல, இந்த மாதிரி விஷன்லாம் நீ நம்பணும்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நீ பைத்தியம் ஆயிடுவ அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு வழியா ஏஜாக்ஸ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா. இன்னைக்கு நைட் நம்ம கிரீன் ஹவுஸ்ல மீட் பண்ணலாம் ரெண்டு பேரும் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு தாத்தா அந்த கடையில இருந்த கேமராவை திருடிட்டு போறாரு. இந்த பக்கம் பில்கிரம் வேர்ல்ட்ல வீம்ஸ் கேட்டுக்கிட்டதால செலவோட அங்க வந்த வென்ஸ்டே திங்கோட உதவியால ஜோசப் கிராக்சனோட சிலையை அப்படியே எரிக்கிறா. இந்த சிலை அப்படியே கொழுந்து விட்டு எரியறத பாக்குறப்போ தன்னோட முன்னோர்களை கொன்னதுக்காக பழி வாங்குறதா நினைச்சு சந்தோஷமா செலவு வாசிக்கிறா. யாரு சாமி நீ, ஆளே இல்லாத கடையில யாருக்குப்பா டீ ஆத்துற, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிற சமயத்துல வென்ஸ்டே மட்டும் வாசிட்டு இருக்கிறத வீம்ஸ், மேயர், ஷெரீஃப்னு எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இங்க நடக்கிற இந்த இவ்வளவு பெரிய கலாட்டாக்கு காரணம் இந்த குட்டி சாத்தான் வென்ஸ்டே தான் வீம்ஸுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அவளை தனியா கூப்பிட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராத வென்ஸ்டே, இங்க பாருங்க வீம்ஸ், என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் அதை பண்ணங்கிறதுக்கு என்ன ஆதாரம், எவிடன்ஸ் இருந்தா பேசுங்க, என் மேல இப்படி பொய்யான பழியெல்லாம் போடாதீங்க. இந்த அவுட்ரீச் டே எல்லாம் வெறும் கண்துடைப்பு தான். அந்த சிட்டி மக்கள் இனிமே நம்மள வெறுக்கிறாங்க. இங்க எதுவுமே மாறல. 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நினைச்சு நீங்க மறந்துட்டீங்களா அப்படிலாம் வீரவசனம் பேசிட்டு இருக்கிறப்போ டைம் ஆச்சு வென்ஸ்டே, இப்போ தூங்கு அப்படின்னு வீம்ஸ் இவ்வளவு அனுப்புறாங்க. இந்த வீம்ஸோட என்னன்னா நெவர்மோர்ல இருக்கிற ஒடுக்கப்பட்டவங்க எல்லாம் நார்மலான மக்கள் கூட சேர்ந்து ஒற்றுமையா வாழணும், நெவர்மோர் மக்களை யாரும் வெறுத்துடக்கூடாது, ஸ்கூல் மேல எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, ஒடுக்கப்பட்டவங்க எல்லாம் எல்லாரும் கூட சேர்ந்து எல்லா உரிமைகளோடையும் சந்தோஷமா வாழணுங்கிறது தான். அதனாலதான் இவங்க அவுட்ரீச் டேவே அரேஞ்ச் பண்ணாங்க. இது மூலமா நார்மலான மக்கள் நெவர்மோர் மக்களை புரிஞ்சுப்பாங்க நினைச்சாங்க. இந்த பக்கம் கிரீன் ஹவுஸ்ல ஏஜாக்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. குளிக்க போன ஏஜாக்ஸ் தவறுதலா அவனோட தலையை அவனே பார்த்ததால கல்லா மாறிட்டான். இது நடந்துடக்கூடாதுன்னு தான் டவலை போட்டு அவன் மிரரை மூடி வச்சிருந்தான். பட் தானாவே அது கீழே விழுந்து இப்படி ஆயிடுச்சு. ஆனா உண்மை தெரியாத ஏஜாக்ஸ் மேல செம்ம கடுப்புல இருக்கா. இந்த பக்கம் காட்டுக்குள்ள திருடிட்டு வந்த அந்த கேமரா தாத்தா பாத்துட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள இருக்கிற மிருகம் வந்து தாத்தாவை கொடூரமா கொல்லுது. கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இது நடந்ததால அந்த மிருகத்தோட உருவம் கேமரால கேப்சர் ஆயிடுச்சு. இன்வெஸ்டிகேட் பண்ண வந்த ஷெரீஃபுக்கு அந்த கேமரா கண்ணுல படுது. சோ அதை எடுத்துக்கிட்டு போய் அந்த போட்டோவை டெவலப் பண்ணி அந்த மிருகத்தோட உருவத்தை ஷெரீஃப் பாக்குற வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுங்கறத இந்த வீடியோல பாப்போம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதால கொல்லப்பட்டவங்க யாரு, அவங்க டீடைல்ஸ் என்ன, அவங்க எப்படி கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு வென்ஸ்டே நினைக்கிறா. பசுபதி, எட்ரா வண்டிய மார்ச்சிருக்கே அப்படின்னு ஸ்ட்ரைட்டா அங்க போறா. திங் ஒரு சின்ன ஓட்ட வழியா அங்க நுழைஞ்சு அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால பிளாக் கலர் பல்கமா ஒட்டி வச்சுட்டு வென்ஸ்டேக்கு டோர் ஓபன் பண்ணி விடுது. திங், அட்டாப்சியை நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போய் அந்த மிருகத்தால கொல்லப்பட்டவங்களோட அட்டாப்சி ரிப்போர்ட்ஸையும் அவங்க டீடைல்ஸையும் எனக்கு ஒரு காப்பி எடுத்து வை அப்படின்னு திங்க அனுப்பிட்டு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அந்த தாத்தாவோட ரெட் பாடியையும் தேடி எடுத்து வைக்கிறா. இன்னொரு பக்கம் திங்க கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கேன் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கு. அந்த தாத்தாவோட ரெட் பாடியை பார்த்து அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்காரு, அவருக்கு எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, என்ன மாதிரி காயங்கள்லாம் அவரோட உடம்புல இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அவரோட லெப்ட் கால் இல்லங்கறதையே நோட் பண்றா. ஒருவேளை அந்த மிருகமே கடிச்சு சாப்பிட்டுச்சோ அப்படின்னு வென்ஸ்டே யோசிக்கிற கேப்ல இந்த பக்கம் வெளியே யாரோ வந்துட்டு இருக்காங்கறத திங் நோட் பண்ணுது. உடனே வென்ஸ்டேவை அலர்ட் பண்றதுக்காக ஓடுது. திங்க பார்த்த உடனே திங், இவரோட லெப்ட் கால காணோம், அது எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு வென்ஸ்டே கேட்க, என்னது கால காணுமா, வெளியே ஆள் வந்துட்டு இருக்காங்கடி, முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு திங் சொல்லுது. வெளியே ஷெரீஃப்
ஷெரீஃபும் அட்டாப்சி பண்ற டாக்டரும் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த செத்து போன தாத்தாவை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அதனாலதான் ஷெரீஃப் இவர் இந்த நேரத்துல இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஷெரீஃப், என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்துல இப்படி ஒரு தாக்குதல நான் பார்த்ததே இல்ல. இந்த முறை விக்டிமோட இடது கால்ல உள்ள 2 விரல்கள் சர்ஜிக்கல் நைஃப் வச்சு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காட்டுறாரு. ஓகே டாக்டர், அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த உடனே முதல்ல நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த நியூஸ் மீடியாக்கு மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் கிளம்புறப்போ, ஷெரீஃப் அடுத்த வாரம் தான் என்னோட லாஸ்ட் டே. நான் இந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆகலான்னு இருக்கேன். அப்படியே என் ஒய்ஃப் கூட ஒரு வெக்கேஷன் போகலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இனிமே நான் என் ஃபேமிலி கூட தான் முழுக்க முழுக்க இருக்க போறேன் அப்படின்னு டாக்டர் சந்தோஷமா சொல்றாரு. இருக்கிற வரைக்கும் வேலையை பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் அங்க இருந்து கிளம்புறாரு. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறப்போ ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் சரியா க்ளோஸ் ஆகாம அதுல இருந்து போக வந்துட்டு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம வென்ஸ்டே அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கா. அதை பார்த்த டாக்டர், செத்து போய் பல நாட்கள் ஆகியிருக்கும் போல, நான் இன்னுமா இந்த அட்டாப்சி பண்ணாம வச்சிருக்கேன். சரி, கூடிய சீக்கிரம் பண்றேன் அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. டாக்டர் போன அடுத்த செகண்டே ஸ்கெல்டனுக்குள்ள மறைஞ்சிருந்த திங் ஓடி வந்து அந்த பாக்ஸ் உடனே ஓபன் பண்ணுது. திங், நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரனே, எனக்கு இந்த இடம் தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு வென்ஸ்டே சொல்ல திங் அந்த டோரை க்ளோஸ் பண்ணுது. அடுத்த சீன்ல ஹாஸ்பிடல்ல கிடைச்ச ரிப்போர்ட்ஸையும் போட்டோஸையும் ஒரு போர்ட்ல ஒட்டி வச்சு அந்த மிருகத்தை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்கா. வென்ஸ்டே, நம்ம ரூம் அழகா டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் தான் சொன்னேன். அதுக்குன்னு இப்படி செத்து போனவங்களோட போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வைப்பியா? அதுக்கு இல்ல ஏனே, அந்த மிருகத்தால கொல்லப்பட்டவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் திங்கும் நேத்தி அட்டாப்சி பண்ற இடத்துக்கு போயிருந்தோம். அங்க இருந்து தான் இந்த ரிப்போர்ட்ஸையும் போட்டோஸையும் தூக்கிட்டு வந்தோம். இதெல்லாம் பார்த்த பிறகு இதுல இருந்து நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். பலியானவங்க உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பார்ட் சர்ஜிக்கலா எடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாரு, முதல் ஆளுக்கு கிட்னி, 2வது ஆளுக்கு விரல்கள், 3வது ஆளுக்கு கல் பிளாடர், அண்ட் ஃபைனலா இவருக்கு இடது கால்ல இருக்கிற 2 விரல்கள். அந்த மிருகம் எப்படின்னா ஒரு சீரியல் கில்லர் மாதிரி தன்னால கொல்லப்படுறவங்களோட ஞாபகார்த்தமா ஏதாவது ஒரு பார்ட்டை எடுத்து வச்சுக்குது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஏனட் அந்த போட்டோஸை பார்த்து பயந்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டா. அதுக்கப்புறம் மயங்கினவளை எழுப்பி மிஸ் தானியலோட கிளாஸுக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்க மிஸ் தானியல் வழக்கம் போல இந்த கார்னிவல்ஸ் பிளான்ஸ் பத்தி எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு இந்த வீக்கெண்ட்ல ரேவன் பார்ட்டி நடக்க போகுது. அதனால நீங்க எல்லாருமே அந்த பார்ட்டிக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாவே தெரியுது. சோ இந்த வீக் எந்த ஹோம்வொர்க்குமே கிடையாது அப்படின்னு மிஸ் தானியல் சொல்ல எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஜேவியருக்கு வென்ஸ்டே கூட சேர்ந்து பார்ட்டிக்கு போகணும்னு ஆசை. அதனால உனக்கு ரேவன் பார்ட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குறான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு இவ சொல்லும் போது ஜேவியரோட கழுத்துல இருக்கிற கீரல்களை பாக்குறா. ஏன்னா இதே மாதிரி கீரல்களை தான் அவ அந்த மிருகத்தால கொல்லப்பட்டவங்க கிட்டையும் பாத்திருப்பா. சோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு ஜேவியரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றா. அவன் யாருக்குமே தெரியாம அகாடமியை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இது என்ன இடம், இவன் எதுக்காக அங்க போறான், சரி நம்மளே உள்ள போய் பாப்போம் அப்படின்னு அவன் அங்கிருந்து போன உடனே வென்ஸ்டே அந்த ஸ்டுடியோக்குள்ள போறா. உள்ள போய் பாக்குற வென்ஸ்டேக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை ஜேவியர் பல முறை அப்படியே எக்ஸாக்டா பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான். அதுல இருந்து சில சாம்பிள்ஸ் மட்டும் இவ ஆதாரத்துக்கா எடுத்து வச்சுக்கிறா. இப்போ ஜேவியர் மேல வென்ஸ்டேக்கு இருந்த சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவனோட மேஜிக்கல் பவர் என்னன்னா அவனால அவன் வரைகிற பெயிண்டிங்கை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து அதை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் எல்லாம் ஜேவியரோட கனவுல ஒரு விஷன் மாதிரி வரும். இதுதான் அவனோட பவர். இதனாலேயே இப்ப வென்ஸ்டேக்கு 2 டவுட் இருக்கு. ஒன்னு, ஜேவியர் அந்த மிருகத்தை வரைஞ்சி அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து அதன் மூலமா கொலைகளை செய்யறானா, இல்ல அந்த மிருகமே ஜேவியர் தானா அப்படிங்கிற டவுட் தான் இவளுக்கு இருக்கு. இதே குழப்பத்தோடைய அவ அந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே வரா. ஸ்டுடியோக்கு பக்கத்துல வென்ஸ்டே பார்த்த ஜேவியர் உடனே அவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹே வென்ஸ்டே, என்ன இந்த பக்கம், நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அது நான் உன்ன பார்க்க தான் வந்தேன். இது என்ன இடம்? இதுவா, இது என்னோட பிரைவேட் ஆர்ட் ஸ்டுடியோ. இது நான் தான் ரெடி பண்ணேன். அதனாலதான் வீம்ஸ் என்ன இதை யூஸ் பண்ண அலோ பண்றாங்க. ஓ, ஆர்ட் ஸ்டுடியோவா? நான் இதை பார்க்கலாமா? இல்ல வென்ஸ்டே, இன்னைக்கு வேணாம், நான் உன்னை இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லவே இல்லையே. நான் மிஸ் டானியல் கொடுத்த ஹோம்வொர்க் பத்தி பேச வந்தேன். என்னது ஹோம்வொர்க்கா? அவங்க தான் ஹோம்வொர்க் கொடுக்கவே இல்லையே. நீ ரேவன் பார்ட்டி பத்தி பேச வந்தியா அப்படின்னு ஜேவியர் கேக்குறான். ஏன்னா ஜேவியருக்கு வென்ஸ்டே கூட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போகணும்னு ஆசை. வென்ஸ்டே, இப்போ இதை விட்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா அது மட்டும் இல்லாம இது மூலமா அந்த மிருகத்தை பத்தியும் நீ இவன் கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, ஆமா ஜேவியர், நான் அதுக்காக தான் வந்தேன். ரேவன் பார்ட்டில நீ கூட டான்ஸ் பண்ண வரியா அப்படின்னு வேற வழியே இல்லாம இன்வைட் பண்றா. அதுக்கு ஜேவியர் ரொம்ப ஹாப்பியா ஓகே சொல்றான். இதை கேள்விப்பட்ட ஏனட், வென்ஸ்டே நீ பார்ட்டில கலந்துக்க போறியா? ஆச்சரியமா இருக்கே. சரி, நீ ரேவன் பார்ட்டில கலந்துக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு சூப்பரான ட்ரெஸ் வாங்கணும். அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னா மத்தவங்க எல்லாம் அப்படியே வாயை பொளந்து பாக்கணும். அப்படி ஒரு கடைக்கு நானே உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு அந்த சிட்டில இருக்கிற ஒரு பெரிய கடைக்கு ஏனட் அழைச்சிட்டு வந்திருக்கா. இந்த கடையை பார்க்கும் போதே எனக்கு கண்ணு கூசுது. என்னாலலாம் இங்க வர முடியாது. ஏனட், நான் வந்தா உனக்கு தான் தொல்லையா இருக்கும். நீயே உனக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு ஏனட அனுப்பிட்டு வென்ஸ்டே அங்க இருந்து கிளம்புறா. போற வழியில யுரேயாசிப் கடையில இருக்கிற ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் பாக்குறா. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி அதே பாத்துட்டு இருக்கா. அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதை பெருசா வெளியே காமிச்சிக்கல. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸே பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த கடையில இருந்து கின்பட் வெளியே வராங்க. ஹே வென்ஸ்டே, எப்படி இருக்க? ஓ, இந்த ட்ரெஸ் பாத்துட்டு இருக்கியா? இந்த ட்ரெஸ் நீ போட்டா உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, நீ ரேவன் பார்ட்டில கலந்துக்க போறியா? டாக்டர், உங்க ரூம்ல நான் தெரப்பி அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு அதுவே போதும்னு நினைக்கிறேன். ரூமுக்கு வெளியே நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நீங்க எங்க இந்த பக்கம் ஏற்கனவே இருக்கிறது பார்த்தாது இன்னும் நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் வாங்கிருக்கீங்க போல. ஆமா வென்ஸ்டே, இதே என்னோட
ஹாபி. நான் அடிக்கடி இந்த கடைக்கு வந்து ஆன்டிக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குவேன். ஓகேமா, உன்னோட ரேவன் பார்ட்டி பத்தி நம்ம அடுத்த செஷன்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க திருந்த மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வென்ஸ்டே உன் ஷெரீஃபை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்புறா. ஜேவியர் அந்த மிருகத்தை வரைஞ்சு வச்சிருந்தானே, அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு போய் இவ ஷெரீஃபை மீட் பண்றா. ஷெரீஃப், காட்டுக்குள்ள ஒரு பெரிய மிருகம் சுத்திட்டு இருக்கிற விஷயம் நம்ம 2 பேருக்குமே தெரியும். நம்ம ஒன்னா சேர்ந்துதான் அதை தேட ஆரம்பிக்கணும். இதுதான் அந்த மிருகம் அப்படின்னு அந்த பெயிண்டிங்க காட்டுறா. இப்போதான் இவர்கிட்ட போட்டோவே இருக்கே, அதனால அதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, இங்க பாருமா, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் இங்க நாங்க இருக்கோம், அதனால நீ இதுல தலையிடாத. பட் பரவாயில்ல, நல்லா தான் வரைஞ்சிருக்க. இங்க பாருங்க ஷெரீஃப், நான் இதை வரையில, யாரு வரைஞ்சாங்கன்னு என்னால இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் நெவர்மோரோட ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? இங்க பாரு வென்ஸ்டே, நான் மறுபடியும் சொல்றேன், என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல நீ இன்வால்வ் ஆகாத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு வெளியே அனுப்புறாரு. அந்த சமயத்துல கரெக்டா மேயர் கால் பண்ணி இன்வெஸ்டிகேஷனோட அப்டேட் கேக்குறாரு. அவர் அப்படியே லைன்ல வெயிட் பண்ண வச்சுட்டு, ஏய் வென்ஸ்டே, இங்க வா, அந்த பெயிண்டிங்க காட்டு. இந்த பெயிண்டிங்க வரைஞ்சவனதான் நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு ஷெரீஃப் கேட்க இவ்வளவு ஆமான்னு சொல்றா. சரி, வேற ஏதாவது நல்ல ஆதாரமா இருந்தா கொண்டு வா, அப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு அவளை அனுப்பி வச்சுட்டு இன்வெஸ்டிகேஷன் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு மேயர் கிட்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஏஜாக்சனுக்கு கிரீன் ஹவுஸ்க்கு வரதுனால ஏனடா அவன் மேல செம்ம கோவமா இருக்கா. அதுல இருந்து வெளியே வரதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வெதர்வேனுக்கு வந்திருக்கா. அப்ப அங்க வந்து லூக்கஸ், அதாங்க அந்த மேயரோட பையன், அவன் ரேவன் பார்ட்டில நான் உன்னோட பார்ட்னரா டான்ஸ் பண்ண வரவான்னு ஏனடி கிட்ட கேக்குறான். ஏஜாக்ஸ பொறாமையாக்குறதுக்காக இவளும் ஓகே சொல்றா. இந்த பக்கம் ஷெரீஃப் ஆபீஸ்ல இருந்து வென்ஸ்டே வெளியே வரும்போது எதிரில வந்து டெய்லர், ஏய் வென்ஸ்டே, எங்க இந்த பக்கம்? ஆமா, உங்க அகாடமில ரேவன் பார்ட்டி நடக்க போகுதாமே, நீ அதுல கலந்துக்கிறியா? இன்னைக்கு வெதர்வேன்ல அதான் ஹாட் டாபிக்கா பேசப்பட்டுச்சு அப்படின்னு அந்த பார்ட்டியை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஓ, அப்போ இவ்வளவு பேர் அந்த பார்ட்டிக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? நான் தான் அந்த ரேவன் பார்ட்டியை மதிக்கவே இல்ல போல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஆக்சுவலி நானும் அதுல கலந்துக்கிறேன், வேற வழியே இல்லாம ஒருத்தர்கிட்ட வாய் விட்டு கேட்க வேண்டியதா போயிடுச்சு. அப்படியா, யாரு கூட கலந்துக்கிற? ஜேவியர் கூட அப்படின்னு வென்ஸ்டே சொன்ன உடனே பிரைட்டா இருந்த டைலரோட ஃபேஸ் அப்படியே டல் ஆயிடுச்சு. சரிமா, நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். டைலர், ஒரு நிமிஷம், நான் ஜேவியர் கூட டான்ஸ் பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்காக இப்ப அப்செட் ஆன? ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கும் என்ன பிடிக்கும் நினைச்சேன். நீ பாட்டுக்கு என்ன கூப்பிடுவேன்னு நினைச்சேன். இங்க பாரு டெய்லர், என் மூளைக்குள்ள இப்ப நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் அதுலதான் கவனம் செலுத்தணும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. அப்ப ஓகே, நான் உனக்கு மோர் தென் ஃப்ரெண்ட் நினைச்சேன். ஆனா உன் மனசுல எனக்கான இடம் என்னங்கிறது நீ எனக்கு புரிய வச்சுட்ட. பரவாயில்ல வென்ஸ்டே, எப்பயாவது நீ என்ன பத்தி யோசிச்சா நீ எனக்கு தாராளமா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். வென்ஸ்டே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு திங் மேல ஏறி வர, திங் மரியாதையா பேக்குள்ளே போயிடு அப்படின்னு இவ திங்க திட்டுறா. வென்ஸ்டேக்கும் டைலரை பிடிக்கும், என்ன அத வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறா. அடுத்த சீன்ல அவ சேகரிச்ச அட்டாப்சி ரிப்போர்ட்டையும் செத்தவங்களோட போட்டோஸையும் யூஜினோட இடத்துல எடுத்துட்டு வந்து வைக்கிறா. யூஜின், நான் இதை ஏன் ரூம்ல தான் முதல்ல வச்சிருந்தேன், ஆனா இது ஏன் எடுக்க பிடிக்கல, அதான் இங்க எடுத்துட்டு வந்தேன். அதனால என்ன, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன் பிரச்சனை ஏன் பிரச்சனை மாதிரி தான். என்ன இது, இதுதான் அந்த மிருகமா, இதுதான் காட்டுக்குள்ள எல்லாரையும் கொள்ளுதா? யூஜின், இத பத்தி உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும், எல்லாம் போரளிதான். ப்ரொஃபசர் காட்டுக்குள்ள ஸ்பெசிமென் சேகரிக்க போக வேணாம்னு சொன்னாரு. காட்டுக்குள்ள ஒரு கரடி இருக்கு, அது எல்லாரையும் கொள்ளுதுன்னு சொன்னாரு. ஆனா அதெல்லாம் வெறும் கதை தானே எனக்கு தெரியும். ஏன்னா இந்த காலத்துல கரடிகள் ஹைபர்னேட் பண்ணிட்டு இருக்கும். அது கிடைக்குது என்னோட ஏஞ்சல், அதாமா ஏனட், அவ எப்படி இருக்கா? இந்த தேன் பாட்டில நான் கொடுத்தேன்னு அவள் கிட்ட கொடு, சும்மா கொடுக்காத. இதை கொடுக்கும் போது என்ன பத்தி நல்லா பில்டப்பா பேசு. அப்புறம் ரேவன் பார்ட்டிக்கு கூட அவளுக்கு ஏதோ பார்ட்னர் இல்லன்னு கேள்விப்பட்டேன். போதும் யூஜின், நீ ஏன் இப்படி பேசுற? அவெல்லாம் உன்னை கண்டுக்கவே மாட்டா, அது எனக்கும் தெரியுமா. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன். நீ ரேவனுக்கு போறியா இல்லையா? போறேன், ஜேவியர் கூட. ஆனா ஜேவியரை பிடிச்சலாம் நான் ஒண்ணும் போல. இந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கு அவன் வரைஞ்ச ஸ்கெட்ச் தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. இதான் அந்த ஸ்கெட்சா? வென்ஸ்டே, இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிற இடம் இருக்குல்ல, இது நான் காட்டுக்குள்ள பாத்திருக்கேன். இந்த இடம் எனக்கு நல்லா தெரியும் யூஜின், அப்ப என்ன உடனே இங்க கூட்டிட்டு போ அப்படின்னு வென்ஸ்டே சொல்ல 2 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. இதுதாமா அந்த இடம்? ஆமா, இந்த இடம் ஸ்கெட்சோட நல்லா மேட்ச் ஆகுது. அது சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பூச்சிகளோட ஸ்பெசிமென் சேகரிக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்தேன். அப்பதான் இந்த இடத்த நான் பார்த்தேன். இப்போ அந்த மிருகம் இங்க இருக்குமா? யாருக்கு தெரியும், நீ வா நம்ம உள்ள போய் பாப்போம் அப்படின்னு 2 பேரும் உள்ள போறாங்க. அங்க நிறைய மனுஷங்களோட எலும்புகளும் அனிமல்ஸோட எலும்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரையோ அடைச்சு வச்சு கட்டி வச்ச மாதிரி சங்கிலி எல்லாம் இருக்கு. அதோட சேர்த்து அந்த மிருகத்தோட நகமும் இருக்கு. யூஜி, நீங்க பாரு, இது அந்த மிருகத்தோட நகம், இது நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு வென்ஸ்டே அதை எடுத்து வச்சுக்கிறா. இப்போ இந்த மிருகத்துக்கு ரிலேட்டடா ஜேவியரோட ஸ்டுடியோல ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கிறதுக்காக அங்க போறா. அங்க இருந்த டஸ்ட்பின்ல ஜேவியரோட ரத்தம் இருக்கிற மாதிரி ஒரு துணி இருக்கு. ஓகே, இதுவும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பும் போது கரெக்டா அங்க ஜேவியர் வந்துடுறான். ஏ, நீங்க என்ன பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும், காட்டுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் இப்படிதான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல இதெல்லாம் உன்னோட செல்ஃப் போர்ட்ரேட்ஸா? நான் தான் அந்த மிருகம் நீ நினைக்கிறியா? நான் உன்னை காப்பாத்திருக்கேன், அந்த மிருகமும் என்ன காப்பாத்திருக்கு. ரோவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணப்போ நீ தான் அந்த மிருகமா அங்க வந்து என்ன காப்பாத்திருக்க. கரெக்டா? எனக்கு என்னமோ நீ வரைகிற ஸ்கெட்சஸ்க்கும் நடக்கிற கொலைகளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வென்ஸ்டே. கடந்த 2 வாரமா இந்த மிருகம் என்னோட கனவுல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. என்னால இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனாலதான் நான் வரைஞ்சேன். அப்படி வரையும் போதுதான் அதனோட கழுத்துல கீறிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. நீ சொல்றது என்னால நம்ப முடியல. பொதுவா நீ வரைகிற விஷயங்களை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா இதை மட்டும் முடியலையா? ஒருவேளை இதனோட மறு உருவமா இருக்கிறதுனால உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையோ? ஐயோ வென்ஸ்டே, நான் தான் சொல்றேனே, நான் அந்த மிருகம் இல்ல. அப்படியா? அப்போ இது என்ன? இது என்ன இடம் தெரியுமா? காட்டுக்குள்ள அந்த மிருகம் பதுங்கி இருக்கிற
இடம். இது எப்படி உன்னோட கனவுல வந்துச்சு? வென்ஸ்டே, போன தடவை நீ இங்க வந்தப்போ இந்த ஸ்டுடியோக்குள்ள புகுந்து எனக்கு தெரியாம இந்த ஸ்கெட்ச் எடுத்திருக்க. இதுதான் நீ என்கிட்ட இருந்து மறைச்சியா? இதுக்காக தான் நீ என் கூட டான்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டியா? ஏன் வென்ஸ்டே என்கிட்ட ஏன் இப்படி பொய்யா நடந்துக்கிற? முதல்ல இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு அவளை வெளியே அனுப்புறான். வெளியே வந்த வென்ஸ்டே அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா கிளம்பி ஷெரீஃபை பாக்குறதுக்காக வந்திருக்கா. ஷெரீஃப், இது அந்த மிருகத்தோட நகம். இது நான் கொலைகாரன்னு சந்தேகப்படுறவனோட காஞ்ச ரத்தம். இது ரெண்டுத்தையும் முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இங்க பாருமா, நான் ஒன்னும் உன்கிட்ட வேலை பார்க்கல. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. என்ன ஷெரீஃப், நீங்க தானே ஆதாரம் வேணும்னு கேட்டீங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வென்ஸ்டே சொல்ல ஷெரீஃப் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அங்கிருந்து கிளம்பி அகாடமிக்கு வந்தா நம்ம யூஜின் ரொம்ப டல்லா இருக்கான். ஏன்டா நீ டல்லா இருக்கேன்னு கேட்டா, ஏனனுக்கு ரேவன் பார்ட்டிக்கு போறதுக்கு வேற பேர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்றான். இவன் எப்படியாவது ஏனன் கூட பார்ட்னரா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அதனால அவளுக்கு வேற ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சது ரொம்ப சோகமாயிட்டான். சரி விடு, நான் தான் அன்னைக்கே சொன்னாலும் அவ உன்னை கண்டுக்க மாட்டான்னு. கவலைப்படாத, ரேவன் பாட்டி அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தோட குகைக்கு போவோம். அந்த மிருகம் யாரு என்னங்கறது நம்மள கண்டுபிடிப்போம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இருந்து இதை ஜேவியரும் நோட் பண்றான். அப்ப அவங்க வந்து பியாங்கா, ரேவன் பாட்டில நீ ஏன் கூட டான்ஸ் பண்ண வரியான்னு கேட்க ஜேவியரும் ஓகே சொல்றான். இந்த பக்கம் நம்ம திங் இருக்குல்ல, அது எதையோ சின்சியரா டைப் பண்ணிட்டு இருக்கு. திங் உள்ள வந்தாலே எதையாவது வில்லங்கமா பண்ணும். இப்ப இது என்ன பண்ண போதோ நம்ம நினைக்கிற கேப்ல அந்த லெட்டரை கொண்டு போய் டைலரோட டிப் ஜாருக்குள்ள போட்டுட்டு ஓடிடுச்சு. அதை எடுத்து படிச்சு பார்த்த டைலர் வென்ஸ்டேவே இது எழுதிருக்காளோன்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். ஆக்சுவலா இந்த ரேவன் பாட்டிக்கு வென்ஸ்டேவே இவனை இன்வைட் பண்ற மாதிரி திங் டைப் பண்ணி வச்சிருக்கு. அதனால ஒரு வழியா வென்ஸ்டே நம்மள கூப்பிட்டுட்டாப்பா அப்படின்னு இவன் ஹாப்பியா இருக்கான். அன்னைக்கு நைட்டு ரேவன் பாட்டி ஸ்டார்ட் ஆகுது. சேவரங்க பியாங்காவோட வந்திருக்கான். தானியிலும் வீம்ஸும் வெளியே இருந்த எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. வீம்ஸ், நீங்களும் இந்த நெவர்மன் அகாடமியோட முன்னாள் மாணவி தானே? உங்க டைம்ல நடந்த ரேவன் பார்ட்டில நீங்க என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி நேரம் ஞாபகம் வந்திருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வருத்தப்பட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஆசைப்பட்ட ஒருத்தன் இன்னொருத்துக்காக என்ன விட்டுட்டு போயிட்டான். அவ பேரு மார்டிஷியா. அது வென்ஸ்டேயோட அம்மா தானே அப்படின்னு தானியல் கேட்க பதிலே சொல்லாம பார்ட்டியை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீம்ஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதனாலதான் அன்னைக்கு புக்ல வென்ஸ்டே அம்மாவோட போட்டோ இருந்த பேப்பர் மட்டும் இவங்க கிழிச்சு போட்டுருப்பாங்க போல. இவங்களுக்கும் வென்ஸ்டேயோட அம்மாக்கும் இப்படி ஒரு பகை இருக்கு. இந்த பக்கம் வென்ஸ்டே காட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்போ வெளியே யாரோ டோர் தட்டுற சத்தம் கேக்குது. சரி, யூஜினா தான் இருப்பான்னு நினைச்சு கதவை திறந்தா அங்க டைலர் பார்ட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆகி வந்திருக்கான். இவனை பார்த்த வென்ஸ்டேக்கு பெரிய ஷாக்கு. இவன் எங்க வந்திருக்கான்னு பாத்துட்டு இருக்கா. உன்னோட லெட்டர் கிடைச்சது. திங் தான் அதை எடுத்துட்டு வந்து என்னோட டிப் ஜார்ல போட்டுச்சு. நீ என்ன இன்வைட் பண்ண விதம் ரொம்ப ஜென்யூனாவும் ஸ்வீட்டாவும் இருந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நீ ரெடியாக டைம் ஆகும்னா பரவாயில்ல, நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றான். இதை கேட்ட பிறகு வென்ஸ்டேவால எந்த பதிலும் சொல்ல முடியல. திங், ஏன் இப்படி பண்ண? அட கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு திங்க திட்டிக்கிட்டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போற இவளை கூப்பிட்டு திங் புது ட்ரெஸ் காட்டுது. இந்த ட்ரெஸ் தானே அவ காலையில வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அதனால அந்த ட்ரெஸ் திங்கே இவளுக்காக வாங்கிட்டு வந்துருச்சு. இந்த ட்ரெஸ் வாங்கறதுக்கு உனக்கு எப்படி காசு கிடைச்சதுன்னு திங்க கிட்ட கேட்டா, நான் டிஸ்கவுண்ட்ல வாங்கினேன்னு சொல்லுது. நீயா டிஸ்கவுண்ட்ல வாங்கிருப்ப? நீ திருடி இருப்பேன்னு சொல்லி வென்ஸ்டே ஒரு பக்கம் ரெடி ஆகுறா. வெளியே டைலர் ஃபென்சிங்ல வென்ஸ்டே அம்மா கேப்டனா இருக்கிற போட்டோவை பாத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வென்ஸ்டே அப்படியே அழகா ரெடி ஆகி கீழே இறங்கி வரா. அவளை பார்த்த உடனே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றான். இவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ எதுவுமே தெரியாம அங்க அப்பாவியா யூஜின் வரான். என்னடா நடக்குதுங்க? என்ன வென்ஸ்டே, இன்னைக்கு நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற குகைக்கு போறோம்னு சொன்ன, இப்ப இப்படி பார்ட்டிக்கு ரெடியா நிக்கிற அப்படின்னு யூஜின் கேட்க, இவ டைலர் இருக்கான்னு கண்ணை காட்டினதும் சரி புரிஞ்சிருச்சு. நானே தனியா போய்க்கிறேன், நீ பார்ட்டி என்ஜாய் பண்ணு அப்படின்னு யூஜின் சொல்றான். இல்ல யூஜின், அது ரொம்ப ஆபத்தான இடம், நீ தனியா போகாத, அங்க நானும் உன் கூட இருக்கணும். அதனால இன்னைக்கு வேணாம், நம்ம நாளைக்கு நைட்டு போகலாம்னு சொல்லிட்டு போறா. காட்டுக்குள்ள இருக்கிற குகைக்கா போறீங்க அப்படின்னு டைலர் கேக்குறான். ஆனா வென்ஸ்டே அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. இங்க நம்ம யூஜின் என்னன்னா, நாங்கெல்லாம் பயத்துக்கே பயம் காட்டுறவங்கன்னு சொல்லிட்டு தனியாவே காட்டுக்கு போக முடிவு பண்றான். பார்ட்டில ஏனெட் லூக்கஸ் கூட இருக்கிறத ஏஜாக்ஸும் பாத்துட்டு போறான். அவனை கூப்பிட்டு, இவர்தான் என்னோட டேட், நாங்க இந்த பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்றோம்னு சொல்லி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. என்னமோ பண்ணுங்கன்னு ஏஜாக்ஸ் அங்க இருந்து கிளம்புறான். இந்த பக்கம் ஜேவியர் வென்ஸ்டே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ அவங்க வந்து பியாங்கா, அந்த வென்ஸ்டே தான் இங்க இல்லையே, அவளை நினைச்சு ஏன் கவலைப்படுற, இங்க நாம தான் இருக்கோம், இனிமே அவளை பத்தி பேச வேணாமே அப்படின்னு ஜேவியரை டான்ஸ் பண்ண கூப்பிடுறா. அந்த சமயத்துல தான் வென்ஸ்டே அங்க மாசா ஒரு என்ட்ரியை கொடுக்குறா. எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ், இவ மட்டும் பிளாக் ட்ரெஸ். அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே இவளே பாக்குறாங்க. ஏதோ சவப்பெட்டில இருந்து எழுந்திருச்சு வந்த மாதிரி இருக்கான்னு பியாங்கா சொல்றா. வென்ஸ்டே, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன்னு தானியல் சொல்றாங்க. உடனே இவ டைலர் தானியலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றா. இது சின்ன ஊராச்சே, டைலர் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு தானியல் சொல்ல, டெய்லரும் எனக்கும் உங்களுக்கு தெரியும்னு சொல்றான். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் நமக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வென்ஸ்டே அங்க போறா. வென்ஸ்டே, நீ இன்னைக்கு செம்ம அழகா இருக்க, ஆனா கூட்டிட்டு வந்திருக்கிற டேட் தான் கொஞ்சம் வினோதமா இருக்கான். ஓன் டேட்டும் வினோதமா தான் இருக்கான். பாத்து, அவன் என்கிட்ட ஆல்ரெடி 2 முறை அடி வாங்கியிருக்கான்னு சொல்லி லூகாஸ பார்த்து முறைக்கிறா. அவன் உடனே அங்க வந்து இன்னைக்கு நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு வாண்டடாவே வென்ஸ்டே கிட்ட சரண்டர் ஆகுறான். போய் அவன் கூடவா வரணும்? போன அவுட்ரீச் டே அப்ப அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்க, என்கிட்ட தேவையே இல்லாம பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு டைலரை பத்தி ஜேவியர் சொல்றான். இதை கேட்டுட்டு வென்ஸ்டே அமைதியா போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கா. டைலர் அங்க வந்ததும் ஜேவியர் கூட நீ போன அவுட்ரீச் டே அப்ப பிரச்சனை பண்ணியான்னு கேக்குறா. ஆமா பண்ண, ஆனா அதை நினைச்சா எனக்கு இப்ப கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு ஜேவியர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணல. அன்னைக்கு நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன், அது தப்புதான், ஆனா நான் தப்பானவன் இல்ல. டெய்லர், நீ பண்ண ஒரு பிராங்குக்காக நான் உன்னை தப்பா நினைப்பேன் நினைச்சியா? நானா இருந்தா இன்னும் பெட்டரா பண்ணணும்னு சொல்லிருப்பேன். எப்படி ஸ்கூல் ஸ்விம்மிங் பூல்ல பிரான மீன்களை விட்டியே அந்த மாதிரியா அப்படின்னு இவன் கேட்க, இது எப்படி இவன்
இவனுக்கு தெரியுங்கிற மாதிரி இவ ஷாக் ஆகுறா. அதுவா நம்ம மீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன்னு சொல்றான். என்னடா இந்த லூக்கஸ் வாண்டடாவே வந்து சரண்டர் ஆகுறானே, ஒருவேளை திருந்திருப்பானோ நம்ம நினைக்கிறதுக்குள்ள திருட்டுத்தனமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் டெக்ஸ்ட் பண்றான். சோ இவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கான்னு தெரியுது. இது தெரியாம இந்த ஏனண்டு வேற அவனை நம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் யூஜன் காட்டுக்குள்ள அந்த மிருகத்தை தேடி அந்த குகைக்கே வந்துட்டான். இப்ப மணி 9 ஆகுது. இப்போதைக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு அவனே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அகாடமிக்கு வெளியே லூக்கஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லாரியில அங்க வராங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போற வேலையில இந்த அகாடமியே கதிகலங்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப பார்ட்டி ஹாலுக்குள்ள வென்ஸ்டேயோட டான்ஸ் ஆரம்பிக்குது. இந்த டான்ஸ் நீங்க ஆல்ரெடி நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் பாத்திருப்பீங்க. அதுதான் இது. அவள மாதிரியே அவளோட டான்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால அந்த ஹால்ல உள்ள எல்லாருமே அவளையே தான் பாத்துட்டு இருக்காங்க. சரி நம்மளும் போய் ஆடுவோம்னு ஏன் கூப்பிடுறா. ஆனா லூக்கஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ பாக்குறதுக்காக போறான். இன்னொரு பக்கம் வென்ஸ்டே டைலர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறத பாக்கும்போது சேவியருக்கு செம்ம கடுப்பாகுது. அதனால அவனோட பக்கத்துல இருந்த பியாங்காவை பார்த்து, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உன்னோட சைரன் சவுண்ட பயன்படுத்தி வென்ஸ்டேயோட ஞாபகங்களை என்னோட மெமரில இருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்றியா ப்ளீஸ்? நான் இதை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு கடுப்பான பியாங்கா, என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? ஏற்கனவே என்னோட பவரை பயன்படுத்தி உன்னை ஏமாத்துனதுனால தானே நான் பிரேக்கப் பண்ண. இப்போ வேற ஒருத்தைய மறக்கிறதுக்கு நான் என்னோட பவரை பயன்படுத்தணுமா அப்படின்னு இவனை செம்மையா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இன்னும் வென்ஸ்டே ஒரு பக்கம் வியர்டா தான் ஆடிட்டு இருக்கா. சரி இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா, லூக்கஸோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கொண்டு வந்தத ஃபயர் அலார்ம் ஸ்ப்ரிங்க்ல கனெக்ட் பண்றாங்க. இந்த விஷயம் லூக்கஸுக்கு சரியா படல. டேய் வேணாண்டா, எங்க அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடான்னு லூக்கஸ் சொல்றான். லூக்கஸ் நம்ம பார்க்காத பிரச்சனையா, அதெல்லாம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவனை சமாதானப்படுத்துறாங்க. இங்க காட்டுக்குள்ள இருக்கிற குகைக்கு யாரோ கார்ல வராங்க. பிளாக் ட்ரெஸ் போட்டுருக்கிற உருவம் ஒண்ணு அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த குகைக்கு வெடி வச்சு அங்க இருக்கிற எல்லா ஆதாரங்களையுமே அழிக்குது. அந்த இடமே அப்படியே எரிய ஆரம்பிக்குது. இது பத்தாதுன்னு அது யூஜனையும் பாத்துருச்சு. ஐயோ உயிரை காப்பாத்திக்கிறதுக்கா யூஜன் ஒரு பக்கம் தலதறிக்க ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் பியங்கா ஒரு இடத்துல சோகமா உட்கார்ந்துருக்கா. அப்போ அவங்க வந்த வென்ஸ்டே, பியங்கா எங்க அவனோட பார்ட்னர் ஜேவியர் இருக்கானோ, நீங்க ஏன் டான்ஸ் ஆடலன்னு கேக்குறா. எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன சண்டை, அதுவும் உன்னாலதான். என் வலி உனக்கு புரியாது. எது அழகாவும் அகாடமிலேயே பிரபலமாவும் இருக்கிறதா? அது இல்ல வென்ஸ்டே, யாரோட உணர்வுகளையும் புரிஞ்சுக்காம இருக்கிறது. என்ன இப்படியே விரும்புறவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னா உன்னோட மேஜிக்கல் பவர். அதாமா உன்னோட சைலன்ஸ் சாங் யூஸ் பண்ணலாமே. இது இதையா? இதை யூஸ் பண்ணா இன்னும் புது புது பிரச்சனைகள் தான் வரும். நாம ஒண்ணு நினைக்க வேற ஒண்ணு நடக்கும். என் பவரை நான் ஜேவியர் மேல யூஸ் பண்ணதாலதான் அவன் என்ன பிரேக்கப் பண்ணான். அவனுக்கு என் மேல அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஆனா நீ ரொம்ப லக்கிமா. அப்படியா? ஏன்? ஏன்னா உன்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் நீ எதை பத்தியுமே கவலை இல்லாம இருக்கல, அதனாலதான் நீ லக்கின்னு சொன்னு சொல்றா. ஒருவேளை கவலைப்பட்டிருந்தா பெட்டரா இருக்குமோன்னு இவன் நினைக்கிறா. இந்த பக்கம் காட்டுக்குள்ள யூஜன் இன்னும் ஓடிட்டு தான் இருக்கான். யாராவது அவனை ஃபாலோ பண்ணி வராங்களான்னு பாக்குறான். ஆனா இப்ப வரைக்கும் அவனை யாரும் ஃபாலோ பண்ணல. இங்க அகாடமில பார்ட்டி முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓகே கைஸ், மணி 11 ஆயிடுச்சு. சோ பார்ட்டி முடிய போகுது. டான்ஸ் ஃப்ளோர்ல டான்ஸ் பண்றதுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு டிஜே சொல்ல, எல்லாருமே டான்ஸ் பண்றதுக்காக ஃப்ளோருக்கு வராங்க. இதுதான் சரியான சமயம்னு லூக்கஸோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபயர் அலார்ம் ஆன் பண்றாங்க. உடனே மேல இருந்து ரத்தம் மாதிரி தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்து அங்க உள்ள எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அங்கேயும் மாறி மாறி ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம வீம்ஸுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம வென்ஸ்டே அதை குடிச்சு பார்த்துட்டு ஆட்டு ரத்தமா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இது வெறும் பெயிண்ட் தானு கூலா சொல்றா. அங்க இருக்கிற எல்லாருமே தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அந்த தண்ணியில வழுக்கி விழுந்துட்டு இருக்காங்க. அப்படி ஓடும்போது ஒருத்தர் நம்ம வென்ஸ்டேவை இடிக்க, வென்ஸ்டேக்கு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் யூஜனை கொடூரமா அட்டாக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. இவ இப்படி நிக்கிறத பார்த்து தானியல், வென்ஸ்டே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, காட்டுக்குள்ள யூஜன் இருக்கான், அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்த ஓடுறா. தானியல் வென்ஸ்டே ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டைலர் அவங்க அப்பாக்கு கால் பண்ணி இங்க நடக்கிற பிரச்சனையை சொல்லி அவர் அங்க வர வைக்கிறான். ஓகே, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அதனால உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு லூக்கஸும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ட்ரக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புற நேரத்துல கரெக்டா அவங்களுக்கு ஏன் பாத்துடுறா. நீயா இத பண்ண? நீ மத்தவங்க மாதிரி இல்லன்னு நினைச்சேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன், நீ ஏன் அப்படி பண்ண? அது அன்னைக்கு கிராக்ஸோனோட சிலை திறப்பு விழால நீங்களே எங்க அப்பா அவமானப்படுத்தினீங்கல்ல, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஏனிட்ட பார்த்து வேருல்ஃப் போயிடு வேருல்ஃப் போயிடுன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து ஏஜாக்ஸ் எல்லாரையுமே விரட்டி விட்டுட்டு ஏனிட் கிட்ட வரான். ஏஜாக்ஸ், ஆக்சுவலி நான் உன் கூட தான் ரேவனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அன்னைக்கு நீ வரேன்னு சொல்லிட்டு ஏன் அங்க வரல? நீ ஏன் வரல, எதனால என்ன அவாய்ட் பண்றங்கிற காரணத்தை நீ என்கிட்ட சொல்லல, அதனாலதான் நானும் உன்னை ரேவனுக்கு இன்வைட் பண்ணல. அதுவா, அன்னைக்கு தெரியாம நானே கண்ணாடியை பார்த்து கல்லா மாறிட்டேன். இத சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, அதான் சொல்லல. மத்தபடி எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் ஒன்னும் அவாய்ட் பண்ணல அப்படின்னு ஏஜாக்ஸ் சொல்ல என்ன ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. இந்த பக்கம் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் யூஜனை பாத்துருச்சு. அவனை அட்டாக் பண்றதுக்காக துரத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் வென்ஸ்டேவும் அவனை தேடி ஓடி வந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த மிருகம் யூஜனை கொடூரமா அட்டாக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்க வென்ஸ்டேவும் தானியலும் வராங்க. வென்ஸ்டே வல்லதை தாங்கிக்க முடியல, என்னால இப்ப இவனுக்கு போய் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. வென்ஸ்டே இப்ப அவன் எப்படி இருக்கான், அவன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு தானியல் கேட்க, வென்ஸ்டே அப்படியே அவங்கள பார்த்து முறைக்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. யூஜனுக்கு என்ன ஆச்சு, யார் இந்த மான்ஸ்டர், அது ஏன் வென்ஸ்டே மட்டும் விட்டு வச்சிருக்கு, வென்ஸ்டேக்கும் நெவர்மோர் அகாடமிக்கு நடுவுல இருக்கிற கனெக்ஷன் தான் என்ன, இந்த எல்லா டீடைல்ஸையுமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.